அண்மைச் செய்தி. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்வதாக சபாநாயகர் தகவல் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இபிஎஸ் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்திருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க வேண்டும் என்று கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு தரப்புகளாக பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில தங்கள் தரப்பை சேர்ந்தவரை தான் சட்டமன்ற குழு தலைவராக கொறடாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு தரப்பிலும் கடிதம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர்களுக்குள் சமரசமாகி ஒரு தரப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒருங்கிணைந்து கடிதம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்திலும் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க இருக்கிறார். நாளை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திலும் பங்கேற்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அந்த உறுப்பினர் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறார். இந்நிலையில் தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை தற்போது சபாநாயகர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.